ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 14 கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 8.5 தான் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 13 கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 8.5 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 14 கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 8.5 டேக்கிள் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் a letter is chosen at random from the English alphabets A to Z, ஸோ டோட்டலா 26 லெட்டர்ஸ் இருக்கு. then the probability that the letter chosen precedes X, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு கேக்குறாங்க. probability of getting a letter that precedes X, அதான் கொஸ்டின் ஆக்சுவலா. சோ நீங்க சோசன் லெட்டர் வந்து எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கான சான்ஸ் என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சான்சஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ எக்ஸ் எங்க இருக்கு ஆக்சுவலா? எக்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் எக்ஸ். எக்ஸுக்கு அப்புறம் ஒய் கமா ஜெட்னு 2 லெட்டர் இருக்கு. ஓகேவா? சோ இது நீங்க தனியா பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஒய் கமா ஜெட்னு 2 லெட்டர் இருக்கு. இது வந்து சக்சஸர் ஆஃப் எக்ஸ் நீங்க வச்சுக்கலாம். லெட்டர்ஸ் தட் சக்சீட் எக்ஸ். சோ எக்ஸுக்கு முன்னாடி எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? ஏ டு டபிள்யூ வந்து எல்லாமே எக்ஸுக்கு முன்னாடி தான் இருக்கு. ஏ பி சி டி அப்படின்னு நீங்க டபிள்யூ வரைக்கும் போட்டுடலாம். டபிள்யூ வரைக்கும் இந்த எல்லா லெட்டர்ஸுமே பாத்தீங்கன்னா these are letters that precede X. ஓகேவா? சோ இப்போ இந்த 23 லெட்டர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு லெட்டர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சோ probability of getting any one of these letters. சோ இந்த 23 லெட்டர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு லெட்டர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. சோ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அல்பபெட்ல 26 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த 23 லெட்டர்ஸ் தான் நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸா கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இந்த 23 லெட்டர்ஸ் you are supposed to consider as favorable outcomes as far as this question is concerned. அவ்வளவுதான். ஸோ 23/26 தான் ஆக்சுவலா ஆன்சர் வரும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா ஆக்சுவலா ப்ராபபிலிட்டி தட் லெட்டர் சோசன் ப்ரெசீட்ஸ் எக்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்ல நீங்க இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். அதாவது இந்த ஸ்டெப் மட்டும் தான், இந்த போர்ஷன் மட்டும் தான் நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்ற நியூமரேட்டரா கன்சிடர் பண்ணணும். ஸோ என் ஆஃப் எஸ் பாத்தீங்கன்னா 26 வந்துடும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் 26. நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் 23. So all these letters are letters which precede X. Xக்கு முன்னாடி இருக்கிற total number of letters நம்ம கண்டுபிடிக்கணும். So all these letters are letters which precede X. So நீங்க இதை n of a போட்டுக்கலாம். So p of a equal to n of a divided by n of s போட்டுக்கலாம். So நீங்க event a நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா let a be the event of getting a letter which precedes X அப்படின்னு போட்டுக்கலாம். So அதை நான் டிஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். Let event a be the event of getting a letter that precedes X. ஓகேவா? கெட்டிங் அ லெட்டர் தட் ப்ரெசீட்ஸ் எக்ஸ். அவ்வளவுதான். ஸோ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு லெட்டர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். விச் இஸ் நதிங் பட் 23/26. அவ்வளவுதான். ஸோ கெட்டிங் அ லெட்டர் தட் ப்ரெசீட்ஸ் எக்ஸ், ப்ரெசீட்ஸ் லெட்டர் எக்ஸ் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். இல்ல வெறும்னே எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இதான் ஈவெண்ட் ஏ. ஸோ ஈவெண்ட் ஏவோட டிஸ்கிரிப்ஷன் இதான் வரும். ஸோ இதை நான் வேணா பாக்ஸ் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 23/26 தான் வரும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 14th question from exercise 8.5. அவ்வளவுதான். சோ இதை நீங்க பண்ணா போதும். சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ நம்ம 14th question from exercise 8.5 சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். சோ நம்ம மேபி இன்னும் ஒரு கொஸ்டின் கூட போடலாம். பட் இந்த கொஸ்டின் நான் அடுத்த வீடியோல போடுறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம 14th question from exercise 8.5 சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். சோ அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா 15th question from exercise 8.5 ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 26 லெட்டர்ஸ் இருக்கு. அது எக்ஸ் நீங்க ஒரு பேஸ் பாயிண்ட் ஃபோக்கல் பாயிண்டா வச்சுக்கோங்க. சோ இதான் ஃபோக்கல் பாயிண்டா நீங்க வச்சுக்கணும். சோ எக்ஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 23 லெட்டர்ஸ் இருக்கு. எக்ஸுக்கு அப்புறம் வெறும் 2 லெட்டர் தான் இருக்கு. வெறும் 2 லெட்டர்ஸ் தான் இருக்கு. சோ அவங்க ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா ப்ராபபிலிட்டி தட் லெட்டர் சோசன் ப்ரெசீட்ஸ் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நீங்க இதுதான் நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? சோ ஏ டு டபிள்யூ எந்த லெட்டர் கிடைச்சாலும் பரவாயில்ல. சோ இது நீங்க டோட்டல் நம்பர் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 23 லெட்டர்ஸ் வருது. ஏன்னா டோட்டலா உங்களுக்கு 26 ஆல்பபெட்ஸ் இருக்கு. சோ இந்த மூணுத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது ஃபேவரபிள் அவுட்கமா. சோ எக்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கு வெறும் 23 லெட்டர்ஸ் தான் இருக்கு. சோ ஒன்ஸ் அது தெரிஞ்சவொடனே நீங்க என்ன பண்ணலாம்னா நியூமரேட்டர்ல நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்ற இடத்துல நீங்க வந்து 23 போட்டுக்கலாம். டினாமினேட்டர்ல நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் அப்படின்ற இடத்துல 26 போட்டுக்கலாம். அவ்வளவுதான். சோ இதான் ஐடியா. சோ இப்படிதான் நான் கொஸ்டின் சால்வ் பண்ணேன். சோ இன்னைக்கு வீடியோ நம்ம 14th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல நம்ம 15th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.